Hi friends, welcome back to AC Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா நான் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரமகாலட்சுமி அப்படிங்கற ஒரு ஃபங்க்ஷனை கேள்விப்பட்டேன். நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டது இல்ல. அந்த ஃபங்க்ஷன் இனிமேல் ஆமா அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகவும் போறோம். அது என்னைக்குனா நாளைக்கு தான் அந்த ஃபங்க்ஷன். சோ இன்னைக்கு வீடியோல நான் என்ன பண்ண போறேன் அப்படினா நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ண போறேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமன்னு தெரியல. ஸோ நம்ம ஊர்ல பெங்களூர்ல கர்நாடகாவில் வந்து வரமகாலட்சுமின்ற ஒரு ஃபெஸ்டிவலை வந்து சூப்பராக கொண்டாடுவாங்க. இது வந்து லேடிஸ் ஃபங்க்ஷன் தான், ஓகேங்களா? லேடிஸா எல்லாரும் வந்து அவங்க வீட்டுல வந்து நம்ம எப்படி கிறிஸ்மஸ்க்கு வந்து கிரிப்பு ஜோடிக்குவோம் அந்த மாதிரி அவங்க லட்சுமியை ஜோடிச்சு கொல்லு அதுவாப்பா கொல்லு இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், ஓகேங்களா? லக்ஷ்மி வந்து அவங்க வந்து டெக்கரேட் பண்ணி ஹால்ல வச்சு பூஜை பண்ணி அது நம்ம அவங்க வீட்டுக்கு வந்து லக்ஷ்மியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பூஜை பண்ணுவாங்க. அப்புறம் மம்மி என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த இயர்ல வந்து அவங்களுக்கு என்னால அந்த காட் வந்து பிளஸ் பண்ணி லைக் இந்த ஜுவல்லு இவ்வளோ கேஷ் அப்படின்ட்டு வந்து பிளஸ் பண்ணி கிடைக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க வச்சுட்டு ப்ரே பண்ணுவாங்களா. இந்த வருஷம் எனக்கு இவ்வளோ செஞ்சிருக்கீங்க, நெக்ஸ்ட் இயர் வந்து இன்னும் அதிகமா செய்யுங்க அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணுவாங்கன்னு மம்மி சொன்னாங்க. ஆமா, கைண்ட் ஆஃப் கரெக்ட் தான் மம்மி சொன்னா கரெக்ட் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொன்னேன், பிகாஸ் நான் ஒரு பார்ட்டிசிபென்ட் தான். எங்க மம்மி ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. ஸோ நம்ம ஊர்ல வந்து இது வந்து கவர்மெண்ட் ஹாலிடே இது, ஓகேங்களா? கவர்மெண்ட் ஹாலிடேனால எல்லாம் விருந்துக்கு கூடுவாங்க, எல்லாம் அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணுவாங்க, நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நாங்களும் நாளைக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போறோம். தெரில நான் வருவானா இல்லையான்னு எனக்கு தெரில. பட் மோனா வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் போறேன் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இப்பவே என் பொட்டி வச்சுட்டு தான் உட்காந்துக்கிற வேலை இருக்குது எனக்கு. எனக்கு ஐடிக்கெல்லாம் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். லைக் கவர்மெண்ட் ஹாலிடேன்றது ஒன்லி ஃபார் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ், அப்புறமா கவர்மெண்ட் இருக்கிறவங்க. நம்மளுக்கெல்லாம் எங்க இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து மோனா என்னென்ன பண்ணுன்னு சொல்லிட்டு பாருங்க. இது மோனாவோட ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல். நம்ம ஊர் கல்ச்சர்ல என்ன மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு மோனாவை எக்ஸ்பீரியன்ஸ் ஆக போகுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி நம்மளுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்து இப்ப உங்களுக்கு நாங்க இது காட்டுறோம் எப்படி இருக்க போகுது இந்த ஃபங்க்ஷன், என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க லேடிஸ் எல்லாமே வர ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நான் கட்ட போற சாரீ இதுதான். ஸோ இதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் தான் நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த சாரீ வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ளீட் பண்ணோம். ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜுவல்ஸ்லாம் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கா, இதுக்கப்புறம் நான் ப்ளீட் பண்ணிட்டு வந்து சொல்றேன். உங்களுக்கு நான் இன்னைக்கு ப்ளீட்டிங் எப்படின்னு டீச் பண்ண போறேன். அத என்ன டீச் பண்ணி நான் என்ன பண்ணிட்டோம்? நீங்க எனக்கு பண்ணி கொடுங்க. நோ சாரி நான் ஏன் சொக்காவே நான் வந்து ஐரன் பண்ண மாட்டேன். நான் கடையில போய் கொடுத்துட்டு வரேன், இல்ல டாடி பண்ணி கொடுப்பாரு, இல்ல நீ பண்ணி கொடுப்ப. சரி கத்துக்கிறேன், வேற ஆப்ஷனுக்கு தான். எப்போ ஆல் த டைம் நீ வந்து எனக்கு ரிமைண்ட் பண்ற, கண்ணா நீ என்கிட்ட மாட்டிக்கின கண்ணா, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும் கண்ணா, ஏன்னா நீ என் புருஷ கண்ணா. ஐயோ நான் மாட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு. சரி இப்போ இது வந்து எப்படி ப்ரீ பண்ணுறதுன்னு பார்க்குறேன் நான். ஓகே பார்த்துட்டு. ஓ உனக்கே தெரியாதா? அதான் நான் பார்த்தேன். பட் சாரி நல்லா அது காமி, சாரி கிளீனா காமி, நல்லா இருக்கு சாரி, சூப்பரா இருக்கு. ட்ரெடிஷனல் சாரி இதான் வந்து செக்குடு ட்ரெடிஷனல் சாரி. அந்த காலத்து சாரி இந்த மாதிரி. அந்த காலத்து சாரியா? அந்த காலத்து மீன்ஸ் டிசைன் அந்த செக்குடு அந்த மாதிரி காம்பினேஷன் நல்லா இருக்குல்ல. மம்மிட்ட வந்து சுட்டுட்டேன். ஓ மம்மி கிட்ட நாட்டியா போட்டிருந்தா இது. டீகே ஓகே சரி, எனக்கே தெரியாது, வெயிட் பண்ணுங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கேன். பண்ணிட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகேடா. ஹலோ மம்மி, எனக்கு ஒரு டவுட். நாளைக்கு கட்ட போற சாரி சாரி எடுத்துச்சு வருமா? கீழே தானே செக்குடு வரும், மேல வந்து ஆரஞ்சு கலரா? செக்குடுனா எனக்கே புரியல நீ சொல்றது. செக்குடா செக்ஸ் இது முந்தானி எப்படி வருது பாருங்க. முந்தானி இப்படி போடுறல, அதுதான் டவுட்டா இருக்கு. இந்த செக்ஸா வருது இல்ல கிரீன், அது மேல வருமா? பின்னாடி தொங்குறது வந்து அவமானம். இதுவே தெரியல. அது தெரியாது தாத்தாமே உனக்கு போன் பண்ணிக்குது, புடவை எப்படி கட்டணும்னு கேட்டுக்குது.
அந்த அந்த குச்சி சொல்லுவீங்கல்ல அது வந்து மேல போடுற மாதிரி தானே இருக்கும் கரெக்டா? குச்சியா? ஓகே மம்மி கண்டுபிடிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன மாதிரி டுபாக்கூர்னா வீடியோல வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பண்ற ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ற ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தா சடனா சாரி எப்படி கட்டுறதுன்னு தெரியலையே. சாரி இல்ல இது வந்து அந்த நான் எப்பவுமே சாரி ஃப்ரண்ட் பேக் எப்படி கண்டுபிடிப்பேன்னா கீழே வந்து ஃபால்ஸ் இருக்கும் சரியா, ஃபால்ஸ் வச்சுதான் கண்டுபிடிப்பேன். இன்னொன்னு எனக்கு ஷீலு என்ன சொல்லியிருந்தா அப்படின்னா பிளெயின் சைடு வந்து உள்ள வரும் அண்ணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா. சோ இது ரெண்டு வச்சுதான் கண்டுபிடிப்பேன். ஆனா இதுல நான் ஏன் கன்ஃபியூஸ் ஆனேன்னா இதுதானே மெயின் டிசைன் இப்படிதானே வரும். நீ என்ன மாதிரி தடமாறன்னு எனக்கு தெரியும், சமாளிக்காத ஃப்ரெண்ட்ஸ். இது நம்பர் 1 டுபாக்கூர், இது நம்பாதீங்க. நானும் என்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தாலும் பார்த்து வாவ் என்ன வேற லெவல் ஏதோ பண்ண போகுதுன்னு பார்த்தா கட் பண்ணி கேமரா கட் பண்ணி இப்படி பாக்குறேன். இது எப்படி போடுறதுன்னு தெரியல. என்ன மாதிரி டூபூட்டுன்னு சுத்தி நின்ச்சு. மம்மி இதை பாத்தீங்க இப்பதான் மம்மிகிட்ட கேட்டு பண்ணிக்குது. இது என்னத்த பண்ண போகுதுன்னு தெரியல. பட் ஓகே கத்துக்கணும். நானும் அதான் சொல்றேன் கத்துக்கோமான்ட்டுன்னு. ஆக்சுவலா நீ ப்ராப்பரா கட்டிக்கோ, கட்டுறது கத்துக்கோ. ஏன் சொல்லு, நான் எப்போ பார்க்கும்போது நீயோட சுருட்டின்னு வரியோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. அப்பாவே வந்து பாப்பா நீ சாரி கட்டல பாப்பா உருட்டின்னு வந்துக்கிற அப்படின்னு கேள்வி பண்ணுவாரு. நான் எவ்வளோ வாட்டி சொல்லிக்கிறாரு. நானே பார்த்தது இல்லை சொல்லும் நீ சாரி கட்டிக்கிறத. மம்மியோட ஹெல்ப்ல தான் நீ பண்ணிக்கிற. யூ ஷுட் லேர்ன் சீக்கிரம். என்ன பாத்துனுங்கிற? வேஷ்டி கட்டுற வேஷ்டி இல்லம்மா இது சாரி. ஹைட் பாக்குறேன். அதெல்லாம் வேற பாக்கணுமா சாரி கட்டணும்னா? எனக்கு என்னமா தெரியும், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் லேடிஸ் விஷயத்தெல்லாம். இப்படி பண்ணோம் அப்படி பண்றாங்க இவ்வளோ. ஆக்சுவலா ஒரு ஹஸ்பண்டா மாறிட்ட பிறகுதான் இதெல்லாம் தெரியுது. ஒரு என்ன சொல்றது, லேடிஸ்க்கு வந்து எவ்வளவு விஷயம் இருக்குது. நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போனோம்னா இல்ல ஒரு வாரத்துக்கு ஃபங்க்ஷனுக்குனா அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகுறது. இதெல்லாம் இப்படிதான் பாக்குறேன். The next day. வணக்கம் மக்களே, பாருங்க மோனா வந்து கெட்டிங் ரெடி. இது வந்து அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே இது. ஸோ விடிஞ்சிச்சு. இல்லை கரெக்டாக தான் இருக்குது, நல்லா தான் கட்டிக்கிறேன். சாரி வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். மம்மி இது சாரியா? இது சூப்பராக இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம், சம்பந்தமே இல்லாத நெயில் பாலிஷ் அடிச்சிட்டு போச்சு. ஆமாம் கொஞ்சம் ரெட் அடிச்சிருந்துக்கணும். ஐயோ மேட்சிங் எல்லாம் நீ என்கிட்ட கேள்வி நான் சொல்லி கொடுக்குறேன். நான் இது ஞாபகத்திலே அடிச்சிட்டேன். இல்லைன்னா கிரீன் இருந்தா கிரீன் அடிச்சிருப்பேன். கிரீன் இல்லை. சரி ஓகே, ஆரஞ்சு கலர் என்ன இப்போ ஓகே. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஜுவல்ஸ்லாம் போட்டு மேக்கப் போட்டா ரெடி ஆயிடும். சூப்பர். ஃபேஸ் எப்படி இருக்கு? ஃபேஸ் கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமா சரி, தூங்குறதுல நைட்ல. சரி ஓகே, மேக்கப் போட்டா சரியாயிடும். கஷ்டப்பட்டு ஃபேஸ் எல்லாம் பண்ணல. ஃபேஸ்ல எல்லாம் பண்ணி கூட ஃபேஸ் கொஞ்சம் டல்லா தருது. தூங்கிடணும் சீக்கிரம் தூக்குனா நம்மளுக்கு தெரியாது. சரி ஓகே, நீங்க போய் ரெடி ஆகுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி ஆயிட்டோம். இப்போ டென்ஷனா இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கொஞ்சம் பேக்டாக இருக்குது வேலை. எனக்கோ வேலை இருக்குது, நானும் போயின்னு இருக்கேன் கூட. பாருங்க எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன். நான் கூடவோ போனோம், ட்ரைவாக பண்ணோம், அந்த சைமல்டேனியஸ்லி வேலையோ பார்க்கணும். சரி கூப்பிட்டுக்கிறாங்களே அதுக்கோ போனோம். சரி என்ன பண்ணுறது, இப்போ ஃபாஸ்ட்டாக டப்புன்னு எல்லாம் ரெடி ஆகிக்கிறோம். இப்போ வந்து மோனா ரெடி ஆகிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். லேடி கெட்டப்ல பொண்டாட்டி எப்படி இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ஒரு டிஃபரன்ஸ் பாப்பீங்க. பாருங்க, மோனா பெரிய பொட்டு வச்சுக்குது, பெரிய கம்பல் போடுது. பெரிய கம்பல் இது அது மாட்டல். மாட்டல் எங்க மாட்டுவ? மாவாட்டல் காதல்யா? ஓகே. கோல் கம்பல் போடவே முடியல, புண்ணாயிடுச்சு காதுனால. இது மம்மி வர கூப்பிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் வந்தா கீழே இறங்கிக்கிறோம். டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆயிடுச்சு. இங்க பாருங்க ஆல்ரெடி அங்கங்க பின்னுக்குத்தி. ஸோ ஸ்லோ போட்டு போனால
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரமகாலட்சுமிக்கு வந்து மோனா லக்ஷ்மி மாதிரியே ரெடி ஆகிட்டு இருக்குது. மோனா வந்து இது ஃபஸ்ட் டைம், நீ ஃபஸ்ட் டைம் பார்க்குறல இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பூஜை எல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குது. இது நீங்கள் அப்புறமா யாரெல்லாம் கேட்க போகிறீங்க, கிறிஸ்டியன்ஸ் நீங்கள் அது போகிறீங்க, அது ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்றாங்க, நாங்கள் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாரை ஹர்ட் பண்ணக்கூடாது, எல்லா இதுக்கும் நம்ம வந்து அட்டன் பண்ணுறது தான் நம்ம ஊரோட வழக்கம். எல்லா விஷயத்துக்கும் போவோம் நம்ம. இப்போ மோனா ஃபஸ்ட் டைம் இதாவது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட காஸ்டியூம். இப்போ நாங்கள் வந்து ட்ரெடிஷ்னலாக போனோம். இது வந்து ஒரு நம்மளுக்கு ஃபெஸ்டிவல்னால நான் சிம்பிள் என்னோட ஜீன்ஸ் இது வந்து நான் வந்து ஸ்னிச்சில் வாங்கியிருப்பேன், பார்த்துருப்பீங்க என்னோட ஜான் ப்ளாக்ஸில். ஸோ இன்னைக்கு தான் யூஸ் பண்ணோன்னு வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. சரி, இது என்னோட காஸ்டியூம். போன காஸ்டியூம் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட காஸ்டியூம். மம்மி சாரி கட்டிட்டு ஜுவல்ஸ்லாம் போட்டு ரெடி ஆகிட்டேன். சூப்பர் மேட்சிங் பேக்கு, மேட்சிங் வாட்சு எல்லாம் சூப்பரு. ஹைலைட் வந்து இந்த பொட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓடுது க்யூட்டாக ரெடி ஆகிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ கிளம்புறோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து சொல்ல எங்களுக்கு வரமகாலட்சுமிக்காக நாங்கள் வெளியே போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் யார் வீட்டுக்கு போகிறோம், எதுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் அது நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். ஓகேங்களா, நாங்கள் எங்கே போகிறோம், எங்கே விருந்து எங்களுக்கு, நாங்கள் என்ன பண்ணுறோம், அதெல்லாம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம கெட் ரெடி வித் மீ மாதிரி தான் நம்ம வந்து இந்த வீடியோ எடுத்துக்கிறோம். ஏன்னா ஃபுல்லு பெருசாக எடுத்துன்னு போக முடியாது, ரொம்ப லென்த் ஆகிடும் வீடியோ, உங்களுக்கு போர் வச்சிடும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய். அப்படியே பாய் சொல்லிடுமோண்ணா.